சரி அப்படி ஒரு இதுக்கு நான் வந்துடுறீங்கல்ல. ஆர்த்தி, இந்த மைக்ரேன் எல்லாம் எதனால வருது? உங்களை மாதிரி ஆளோட மெச்சிக்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு அக்கா மைக்ரேன் பாவம் போல இருந்த ஒரு வீடியோ பார்த்தேன். ஆமால வீடியோல பாக்கிய அக்கா மாறுவெல்லாம் உனக்கு பாவமா தெரியும். இன்னும் ஒருத்தி கூட இருந்தே ஒரு 10 நாளா செத்துட்டு இருக்கல. இதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? வீடியோ அக்கா தான் உனக்கு பாவமா தெரியுமா? ஐயோ அப்போ ஒன்னால எங்களுக்கு எல்லாம் மைக்ரேன் வராதா? உனக்கெல்லாம் வராது. ஆம்பளை பயிலுகளுக்கு எல்லாம் வரவே வராது. எங்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா உங்களை நான் மேட்சுக்கிட்டு நாங்க தானே எல்லாத்துக்கும் சீரியஸா எல்லாத்துக்கும். நீங்க உங்க பாட்டுக்கு சம்பாதிச்சுலாம் போயிட்டு நீங்க சொல்லுவீங்க நீங்க சம்பாதிச்சதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா எங்க நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க எல்லாத்தையும் ஹா ஹா ஹான்னு போவிய, நாங்க எல்லாத்தையும் யோசிச்சு இந்த ஹா 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 பின்னாடி யோசிச்சு நாங்க நடக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே நீங்க குண்டுக்குள்ள விழுந்தாலும் உங்களை தூக்கி விடுறதுக்கு நாங்க தான் வரணும். ஏன்னா நீங்க யோசிக்காம நடக்கிறது. பைலனுக்கு எல்லாம் மைக்ரேன் வராது. ஏன்னு தெரியுமா உனக்கு? ஏன்னா பைலன் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. ஆமா உங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்து நாங்க எல்லாம் தலையில போட்டுட்டு இருக்கோம். எதுக்கு இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் விளையாடாம இருக்கலாம்ல. இதுல என்ன மறுபடியும் மண்டவல்ல இருந்துச்சு. ஐயோ இதுதான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உங்களால அசிங்கம் கேட்டியா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு போனா அது கீழே விழுந்துட்டுனா ஒன்னு ரெண்டு நீங்க போயிட்டு அது மைண்ட்லயே இருக்குது. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. எடுத்து திரும்ப வைக்கணும், வச்சுக்கிட்டு தான் போகணும். அது வரைக்கும் அதை யோசிக்க எனக்கு மண்டை வலி வந்துடும். குறைய சஜஸ்ட் பண்ணுங்கடே. எனக்கு 10 நாளா இருக்கு தலைவலி. இல்ல மண்டை வலி, மைக்ரேன்.